மத்திய மாநில அரசுகளின் உறவு மற்றும் சட்ட வரம்புகளை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்து பேசினார். அப்போது மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் உரிமைகள் காக்கப்பட்டால்தான் இந்தியா ஒற்றுமையுடன் இருக்கும் என்றும், இதனை உணர்ந்தே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை திமுக முன்னெடுத்துள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். பரந்து விரிந்த இந்த இந்திய நாட்டை மொழிவாரி உரிமைகளின் அடிப்படையில் உருவான மாநிலங்கள் தான் ஒற்றுமையாக காத்து வருகின்றன. இப்படி அமைக்கப்பட்ட மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவையாக விளங்கினால்தான் மாநிலங்கள் வளர்ச்சியடையும், இந்தியாவும் வலிமை பெறும். இதனை உணர்ந்து மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கிற பரந்துபட்ட கொள்கை முழக்கத்தினை தமிழ்நாடு தொடர்ந்து உரக்க முழங்கி வருகிறது. நீட் தேர்வு ஒரு சாராருக்கு மட்டுமே பயனுள்ளதாக கூறிய முதலமைச்சர், நீட் தேர்வு காரணமாக மாணவர்களின் மருத்துவ கனவுகள் சீரழிந்துள்ளதாக கவலை தெரிவித்தார். எனவே கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நீட் தேர்வு ஒரு சாராருக்கு மட்டுமே பயனுள்ளதாகவும், பயிற்சி மையங்களை ஊக்குவிக்கும் வண்ணமும், கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளது. இந்த நீட் தேர்வின் காரணமாக பல மாணவர்களுடைய மருத்துவ கனவுகள் சிதைந்து போயிருக்கின்றன. பல மாணவர்களுடைய விலை மதிப்பில்லா உயிர்களை இழந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் ஹிந்தியை தமிழகத்தில் திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய மு.க.ஸ்டாலின், மத்திய அரசிடமிருந்து உரிமைகளை போராடி பெற வேண்டி உள்ளதாகவும், மருத்துவம், சட்டம், நிதித்துறைகளை மத்திய பட்டியலுக்கு கொண்டு செல்ல பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க ஒன்றிய அரசால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தி மொழியை ஒன்றிய அரசு மறைமுகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க முற்படுகிறது. எனவே மொழி, இன, பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றியமையாததாகும் என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடி ரூபாயை விடுவிக்காமல் தமிழக மாணவர்களின் நலனை மத்திய அரசு வஞ்சித்து வருவதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்கால நலனை மட்டுமே முதன்மையாக கருதும் திராவிட மாடல் அரசு தேசிய கல்விக் கொள்கை ஏற்காததால் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டிய சுமார் 2500 கோடி ரூபாயை விடுவிக்காமல் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனை வஞ்சித்து வருகிறது. மேலும் மத்திய மாநில அரசுகளின் உறவு மற்றும் சட்ட வரம்புகளை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர், இந்த குழு ஜனவரி மாத இறுதிக்குள் வரைவு அறிக்கையை மாநில அரசுக்கு வழங்கும் என்றும் தெரிவித்தார்.